கர்த்தர் சொன்னபடி இப்போ வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை தயாராகி விட்டது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2-3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு, முதலாவது, இதை தயாரிக்கிறவர்கள் யார், நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது யார் யாருக்கெல்லாம் போடப்பட போகிறது. மூன்றாவது, இதை போட்டா என்ன ஆகும், அதையும் ஆண்டவர் சொல்லி வச்சிட்டார், எல்லாம் தெளிவா சொல்லி வச்சிட்டார். முதலாவது, இதை தயாரிக்கிறவர்கள் யார். ஒரு 6 நிறுவனங்கள் இருக்கு உலகத்துல, சிஸ்டர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனவங்க. இவங்களுக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்கு. மிக முக்கியமான சில நிறுவனங்கள். ஒன்று ஐபிஎம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஐபிஎம் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது, நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னு தெரியுதா? இவரை தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த கன்னத்துல கை வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்களேன், இவரை தெரியுமா? இவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தவர். அந்த 60 லட்சம் யூதர்களை கொலை செய்வதற்கு ஐடியா கொடுத்தவர் தான் இவரு. உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அவர் பேரு தாமஸ் ஜே வாட்சன். யார் இந்த தாமஸ் ஜே வாட்சன்? இவர் தான் ஐபிஎம் ஓட ஸ்தாபகர், நிறுவனர், ஃபார்மர். இவர் தான். இவர் என்ன ஐடியா இவருக்கு கொடுத்தாரு, இவர் என்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எப்படி ஹிட்லர் ஜெர்மனிக்காரங்களையும் யூதர்களையும் பிரிச்சாரு. ஜெர்மனிக்காரங்க யூதர்கள் ஜெர்மனிக்கு வந்தது கிபி 70க்குள்ள. அதுக்கு பிறகு ஏறக்குறைய 1900 வருஷம் அங்க இருக்கிறாங்க. ஜெர்மனி மக்களோட கலந்துட்டாங்க. கலந்த இந்த மக்களை எப்படி ஹிட்லர் பிரிச்சாரு, அழகா பிரிச்சு எப்படி கண்டுபிடிச்சு வெறும் யூதர்களை மட்டும் கொலை பண்ணாரு. நம்ம வெறும் யூதர்களை கொலை பண்ணாரு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம்ல. எப்படி ஈஸியா கொலை பண்ணாரு, எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அவரால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு சிஸ்டத்தை இந்த ஐபிஎம் நிறுவனம் செஞ்சிச்சு. என்னன்னா, இதே மாதிரி ஒரு சர்வைவை ஜெர்மனி ஃபுல்லா எடுத்தாங்க. எடுக்க வச்சு அவங்களுடைய பேரு, இப்ப நம்ம போய் ஆதார் வாங்கும்போது எப்படி வாங்கணும், ஐசி வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கணும், அப்பா பேரு அம்மா பேரு சர்நேம் எல்லாம் கொடுத்து, பிறந்த இடம் பிறந்த தேதி ஆனா பெண்ணா அப்புறம் கைரேகை கண்விழி போட்டோ எல்லாம் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்து ஐசி வாங்கணும். இந்த சிஸ்டத்தை அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இவங்க பண்ணி அத்தனை பேரோட டீடைல்ஸையும் வாங்கினாங்க. ஏதோ அரசாங்கம் இப்ப நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ கவர்மெண்ட் கேக்குது, இல்லைன்னா நம்ம சர்வை பண்ண முடியாது, அதனால கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் 1936 ஹிட்லர் பண்ணது. பண்ணி அத்தனை பேர்த்தையும் வாங்கிட்டு அன்னைக்கு யூதர்கள் கையில மட்டும் 5 இலக்க நம்பர் போட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, 5 டிஜிட் நம்பர். அதோட கூட கீழே ஒரு சின்ன மார்க். அன்னைக்கு இந்த மிஷனுக்கு பேர் ஹாலோகாஸ்ட் மிஷன் பேர். இந்த மிஷன்ல தான் எல்லா டீடைல்ஸும் ஏத்துனாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா அன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கலாம். டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் ஹாலோகாஸ்ட் மிஷன் பேர். இது ஒரு கொலகார மிஷின். இதுல தான் ஏத்தி 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 எந்தெந்த யூதர்களை வேறு பிரிச்சு அத்தனை பேரையும் கரெக்டா பிரிச்சு கொண்டாங்க. இந்த ஐடியாவை ஹிட்லருக்கு கொடுத்த அதே ஐபிஎம் நிறுவனம் தான் இப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 16 இலக்க நம்பரை கொடுத்திருக்கு. அன்னைக்கு என்ன இந்த இதை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. இங்க பாருங்க, கையில 5 இலக்கம், அந்த மிஷினுக்கு ஒரு இலக்கம், மொத்தம் 6 இலக்கம் அவங்களை கொல்றதுக்கு. இதுதான் செஞ்சாங்க ஹாலோகாஸ்ட் மிஷின்ல. இப்போ 16 இலக்கம் நமக்கு, சிஸ்டத்துக்கு 2, மொத்தம் 18. இதே அவங்க செய்யறாங்க. இப்போ அந்த ஐபிஎம் இதை உலகம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இது அமெரிக்கன் டிவில வரக்கூடியதான விளம்பரம். இது இப்ப வந்துட்டு இருக்கு அமெரிக்க டிவில, இந்த விளம்பரம் வந்துட்டு இருக்கு. இந்த விளம்பரத்தை பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்களேன். என்ன பண்றாரு, எல்லாத்தையும் திருடுறாரா? அவர் திருடல, பர்ச்சேஸ் பண்றாரு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இப்ப அவர்கிட்ட காசு வாங்குற மெத்தடை நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆடோடைய மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, எப்படி அவர்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்ப இவரு வெளியே போறாரு. இப்ப ஜஸ்ட் அவர் முகத்துல ஒரு லைட் அடிக்கும் பாருங்க, அதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அங்க பாருங்க, ரைட். இப்ப ஸ்கேன் பண்ணிருச்சு, அவரை மொத்தமா ஸ்கேன் பண்ணிருச்சு. இப்ப அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு ஒண்ணுமே சொல்ல, அவரு சார் பில்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பில்ல கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் ஐபிஎம் செய்து. இந்த ஆட்ல நீங்க சில விஷயங்களை கவனிச்சீங்களா? அவர் என்ன பொருள் எடுத்தாருன்னு அவங்க பார்க்கவே இல்ல. அதுக்கான விலை என்ன ஏதுன்னு அவங்களுக்கு போடவே இல்லை. எப்படி இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க இல்லையா? முதல்ல எப்படி என்ன ப்ராடக்ட்னு தெரியாது, எவ்வளவு பணம்னு தெரியாது. இப்ப அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, பணத்தையும் எப்படி வாங்கினாங்க? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதானே பணம் வாங்க முடியும். பணத்தையும் வாங்கிட்டாங்க, பில்லையும் கொடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு?
அந்த ஒரு தாண்டி வந்தார்ல, அதுக்கு பேர் ஸ்கேனர்னு பேரு. அதை தாண்டி வரும்போது அவர் உடம்புல இருக்கிற மொத்த பொருள் என்ன பண்ணிருச்சு, ஸ்கேன் பண்ணி அதுக்கு விலையும் போட்டுருச்சு. அடுத்து அவருடைய நெத்தியில என்ன இருக்கு, சிப்பு, இல்ல கையில என்ன இருக்கு, சிப்பு இருக்கு. இந்த சிப்பு வழியாக பேங்கை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து பணத்தையும் எடுத்துருச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு பில்லையும் கொடுத்துருச்சு. எப்படி ஒரு சிப்பு பேங்கோட கனெக்ட் ஆச்சு? இப்ப ஏற்கனவே நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. உங்க ஐசி எதோட கனெக்ட் ஆயிருக்கு, பேங்கோட. ஆதார் வாங்கும் போது எதை கனெக்ட் பண்ண சொன்னாங்க? இப்ப ஆதாருக்கு பதிலாக அதை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் எதோட கனெக்ட் ஆயிடும், சிப்போட கனெக்ட் ஆயிடும். இப்போ வெளியே வரும்போது கடைக்குள்ள போங்க, பொருள் எடுங்க, வீட்டுக்கு போயிருங்க. இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம், லைன்ல நிக்க வேண்டாம், ஒவ்வொரு பொருளையா ஸ்கேன் பண்ண வேண்டாம், ஸ்வைப் பண்ண வேண்டாம், பின் நம்பர் போட வேண்டாம். இப்ப டைம் பிரீஷியஸ் நமக்கு இல்ல, டைம் ரொம்ப பிரீஷியஸ். போய் அங்க போய் டைம் நிக்கிறத விட நேரா கடைக்கு போங்க, எடுத்துக்கோங்க, போயிடுங்க. இப்பவே அமேசான்ல இருக்கு, அமேசான் ஸ்டோர்ஸ் இருக்கு, போய் பாத்துறீங்களா? நான் சொல்றது ஆப்ல இல்ல, அமேசான் ஸ்டோர்ஸே இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த மேனுவல் சிஸ்டமே கிடையாது. நேரா போய் ப்ராடக்ட் எடுத்து வச்சு ஒரு பேக் உள்ள வைக்கணும். அந்த பேக் எடுத்துட்டு வரும்போது அதுல இருந்தே எல்லாம் பண்ணிடும், மொத்த வேலையும் செஞ்சிடும். அமேசான்ல இருக்கு இந்த சிஸ்டம். இப்ப வந்துருச்சு, ஐபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் அமெரிக்கால. அதுக்கு அவன் என்ன சொல்றான், சேஃப்டி. என்ன சேஃப்டி? கடையில இருந்து யாரும் எதையும் திருடவே முடியாது. சரி, கடைக்குள்ள எப்படி போவீங்க, அதுவும் ரெடியா இருக்கு. இப்ப நீங்க போற இடங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குல்ல, ஒரு டோர் நீங்க போனா தானா திறக்க தெரியுமா? அதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. எப்பவுமே இதாவது நம்ம நினைச்சு மரியாதை கொடுக்குறே, வேற எவனும் தான் மதிக்க மாட்டான், இதாவது மதிக்கிறே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல நமக்கு. அந்த டோர் திறக்குதா? எப்படி திறக்குது? இந்த இடத்துல சென்சார் இருக்கு. நம்ம போனோம்னு சென்சார் கட் ஆகுது, கட் ஆனோன்னு டோர் திறக்குது. திருப்பி போனோம்னு சென்சார் வந்துருது, டோர் க்ளோஸ் ஆயிடுது. இந்த சென்சாருக்கு பதிலாக ஸ்கேனரை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். சென்சாருக்கு பதிலாக ஸ்கேனரை வச்சுட்டாங்கன்னா நெத்தியில சிப் இருந்தா தான் டோரே திறக்கும், இல்லைன்னா திறக்காது. இல்லைன்னா டோர் வாசல்ல ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், கையை வச்சாதான். இன்னொரு வீடியோல காட்டுறேன். இப்ப அப்படி வந்துருச்சு. நான் இது எதுவுமே ரொம்ப யோசிச்சு அறிவுபூர்வமா சொல்றேன்ல நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஆல்ரெடி ஸ்வீடன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். டோர் கிட்ட போய் இப்படி கையை வச்சீங்கன்னா போதும், தானாவே டோர் திறந்துடும். இப்ப கார்டை கொண்டு போய் வைக்கிறீங்களா, கார்டுக்கு பதிலாக கையை வைக்க போறோம், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட்ல வருகைக்கு பின்னாடி சிப் இருந்தாதான் கடையோட கதவே திறக்கும். இல்லைன்னா நீங்க போய் உள்ள எதுவுமே என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. இதைத்தானே கர்த்தர் சொன்னாரு, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செல்றது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, 13:17ல, யூ கான்ட் பை ஆர் செல் எனிதிங் வித்அவுட் த மார்க் ஆஃப் த பீஸ்ட், நம்பர் ஆஃப் த பீஸ்ட் அண்ட் நேம் ஆஃப் த பீஸ்ட். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற முந்தின ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு இருக்கிறோம். 99th செகண்ட், இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துச்சுன்னா இந்த டெக்னாலஜி டோட்டல் வேர்ல்டையும் அண்டர்டேக் பண்ணிரும். இன்னைய வரைக்கும் ஏன் ஆண்டவர் இந்த வேர்ல்ட் டெக்னாலஜிகளை 100% கொடுக்காம இருக்கிறார்னா, தன்னுடைய கூட்டம் ஒன்று ரெடியாக வேண்டி இருக்கிறது. அது ரெடியாகும் பட்சத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டு போகும்போது உலகத்தில் இருக்கிற மொத்த வெப்சைட் வலைத்தளமும் இந்த பூமியை மொத்தமாக மூடி மொத்த வலைக்குள்ள பூமி வந்துடும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டுமே. நோ அதர் சான்ஸ். கர்த்தர் சொன்னபடி நீங்க இந்த பைபிளை இதுவரைக்கும் வேற ஆங்கிள் டைமென்ஷன்ல பார்த்திருப்பீங்க. இந்த டைமென்ஷன்லயும் பைபிள் இருக்கு. இதையும் நம்ம ஆண்டவர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒரு 6-7 நிறுவனங்கள் மோசமான நிறுவனங்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது டிஜிட்டல் ஏஞ்சல் இங்க இருக்கு பாருங்க, வெரி சிப் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. இதுதான் அந்த கம்பெனியோட சிஇஓ ஸ்காட் சில்வர்மேன் பேரு. இவருடைய இந்த இடத்துல தான் இப்ப சிப் இருக்கு. அவர் ஸ்கேன் பண்றாரு பாருங்க. ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள சிஸ்டத்துல இவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு. உங்க ஐசியில என்னென்ன இருக்கு, போட்டோ, பேரு, அவருடைய நம்பரு, டெசிக்னேஷன், இன்னும் உள்ள போக போக இவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இந்த வெரிசிப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் உலகம் முழுவதும் இந்த பயோசிப்பை மார்க்கெட் பண்றவங்க. அவங்க மேனுஃபேக்சரர்ஸ், இவங்க தான் மார்க்கெட்டர்ஸ். 120 நாடுகள்ல 2012லயே பண்ணிட்டாங்க. 2012ல நான் இந்த இவங்களுடைய ஆபீஸ் லெட்டரை படிச்ச போது, அவங்களோட இது வெளியிட்டு இருந்தாங்க, அதுல படிச்ச போது ஏறக்குறைய 120 நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்தியால இவங்களுடைய ஆபீஸே இருக்கு, அங்கேயே மேனுஃபேக்சரும் பண்றாங்க. இவங்க தான் அவங்க. இந்தியால இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, டிஜிட்டல் இந்தியா. பெங்களூர்ல தான் ஹெட் குவார்டர்ஸ். சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இதை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது 2வது கம்பெனி. உலகம் முழுக்க என்ன செய்யறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு 6 நிறுவனம், ஐபிஎம், 2வது வெரிசிப் இன்டர்நேஷனல், 3வது மோட்டரோலா, 4வது மாஸ்டர் கார்டு,
இந்த மோட்டரோலா, மாஸ்டர் கார்டுலாம் சிஸ்டர் கன்சர்ன், அவங்களாம் ஒரே கிளைகள் தான். மான்டெக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, MONDEX, மான்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா கிரீக்கோடைய பேங்க் சிஸ்டம். மானிட்டரி டெக்ஸ்சர் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மான்டெக்ஸ். மானிட்டரி டெக்ஸ்சர் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மான்டெக்ஸ். இந்த நிறுவனம் தான் மானிட்டரி டெக்ஸ்சர் என்ன தெரியல, மணி இன் ரைட் ஹேண்ட், அதான் அதோட அர்த்தம், வலது கையில் பணம். கிரீக்கோடைய பேங்கிங் சிஸ்டம். இவங்க எல்லாம் சேர்ந்து இதை விட முக்கியமான நிறுவனம் இருக்கு, லூகன் டெக்னாலஜிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? LUCENT, லூகன் டெக்னாலஜிஸ். அது என்னோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? லூசிஃபர் என்டர்பிரைசஸ் டெக்னாலஜிஸ், அதான் ஷார்ட் ஃபார்ம். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை எல்லாம் கொண்டு போய் ஒரு மிக பெரியதான டெக்னாலஜி நிறைந்த சர்வாதிகாரியின் கையில என்ன செய்ய போறாங்க, ஒப்படைக்க போறாங்க. நீங்க நினைச்சா சர்வாதிகாரி அப்படின்னா ஹிட்லர் மாதிரியோ இல்லைன்னா அந்த காலத்துல வரக்கூடிய கத்தி வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. இப்ப பியூர்லி டெக்னாலஜி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடிக்கு நீங்க இந்த சாத்தான் ஒண்ணு நம்மள என்ன பண்ணிட்டாங்க, 2 பல்லு 2 கொம்பு, சிவப்பு கலர் லைட் கீழே போட்டு அப்படியே அவர் வால். இப்ப இருக்க ஆன்டி கிரைஸ்ட்ல அப்படி வர மாட்டான். நீட்டா கோட் சூட் போட்டு பக்காவா வந்து இறக்குவான். நீங்களே அவனை வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு தான் வந்து இறக்க போறான். நிஜம் நான் சொல்றது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நிறுவனங்கள் தான் இதற்கான வேலைகளை செய்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, யார் யாருக்கெல்லாம் போடப்படுகிறது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யார் யாருக்குன்னு இயேசு அங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க. யார் யாருக்குன்னு அங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு? எவ்வளவு தெளிவா கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க எல்லாத்தையும். சிறியோருக்கு போடப்பட போகிறது. இது ஹிட்லர் காலத்துல யூத பிள்ளைகளுக்கு போட்டது. கையில் 5 இலக்க நம்பர். ஹிட்லர் காலத்துல யூத பிள்ளைகளுக்கு எல்லாம் போட்டாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளையும் கொலை பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாரு அவர். இப்போ பிள்ளைகளுக்கு போடுறதுக்கான வேலையை இந்த வெரிச்சிப் இன்டர்நேஷனலும் ஆஸ்ட்கோ அப்படிங்கிற கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி அப்படின்னு பேரு, ஆஸ்ட்கோ, இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேன்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், பிள்ளைகளை பாதுகாக்கிற கருவி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கு இதை இன்சிஸ்ட் பண்றதுக்கு. இது 2002 வந்துருச்சு. இங்க பாருங்க, இதை கொண்டாந்து இருக்கிறாங்க. இப்ப இதோட அட்வான்ஸுக்கு நம்ம போயிருவோம். இது முன்னாடி உள்ளது. இதோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பியன் யூனியன், EUன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் யூனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 29 நாடு இருக்கு. அதுல இப்ப உக்ரைனையும் சேர்க்கிறாங்க உள்ள. 29 நாடுகள் இருக்கு, இல்ல 28ன்னு சொல்லுவாங்க. அந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 2016 இருந்து ஒரு லா போட்டிருக்கிறாங்க. 2016 டிசம்பர்ல இருந்து பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இந்த பயோசிப் போட சொல்லி 2020 மே மாசத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் போட சொல்லி அபிஷியலாக உத்தரவு போயிருக்கு. எல்லா கிளினிக்ஸ்க்கும், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும், ஆல் யூரோப்பியன் நியூ பார்ன் பேபிஸ் வில் பி மைக்ரோசிப்டு ஃப்ரம் டிசம்பர் 2016. 2020 மே மாசத்துக்குள்ள இதை போட சொல்லி இதை வந்து ஆர்டிகல், இது அதற்கான வீடியோ இது கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருந்து தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான கடைசி சாம்ராஜ்யம் என்ன செய்யணும், வரணும். 10 நாடுகள் கூட்டமைப்பு, 10 ராஜாக்கள் இவங்க தான். நீங்க கேட்கலாம், இதுல 29 நாடுன்னு சொன்னீங்களே, பைபிள்ல 10ன்னு சொன்னீங்களேன்னா, இவங்களுக்குள்ளேயே ஹெட் குவார்டர்ஸ் ஒன்னு இருக்கு. அதுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு. அந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன்ல 10 நாடு இருக்கும். மிச்சம் எல்லா நாடும் இவங்களுக்கு கீழே இருக்கும். அந்த 10 தான் ஹெட் குவார்டர்ஸ். இவங்க தான் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் போட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ போர்ச்சுகல்ல இருந்து ஆரம்பிச்சு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற 28 நாடுகளுக்கு போட்டாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, வெளிநாட்டுல ரொம்ப மோசம் இல்ல, என்ன செய்யறாங்க, போடுறாங்க. இதுல வெளிநாடு நம்ம நாடுன்னு பாகுபாடே கிடையாது. இப்ப கடைசி காலத்துல எல்லா நாட்டையும் என்ன செய்யறாங்க, ஒன்னா தான் கொண்டு வராங்க. பாருங்க, இது இந்தியால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆஸ்க் என்ஷூர் பயோமெட்ரிக் ஐடி ஃபார் இன்ஃபன்ட்ஸ். இந்த ஐடி தான் சிப்பு, எது கார்டு சிஸ்டம். இந்த கார்டு சிஸ்டம் தான் சிப் சிஸ்டமா மாத்த போறாங்க. இப்ப கார்டு சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன வந்துருச்சு, கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. அதுல என்னென்ன இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க பாருங்களேன். ஸ்பெஷல் பர்த் மார்க், ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே. அதுவும் எவ்வளவு நேரத்தில் கொடுக்கணும் தெரியுமா, வித்தின் 2 hours ஆஃப் பர்த். குழந்தை பிறந்த 2 மணி நேரத்திற்குள்ள ஒரு பயோமெட்ரிக் ஐடியா என்ன செஞ்சிடணும், சிப்போட பிள்ளைக்கு கையில கொடுத்துடணும். இந்த ஐடி தான் வலது கைக்கு நெத்திக்கு என்ன செய்ய போகுது, முத்திரையா மாறப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் ஐசி கொடுக்க சொல்லிட்டாங்க. தெரியுமா அந்த விஷயம்? 2008 தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அப்ப இருந்த பிரதமர் வந்து மன்மோகன் சிங், அவருடைய காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. நந்தன் நிலக்கேணின்னு சொல்லி ஒரு இன்ஃபோசிஸ்ல இருந்தவர், அவரை வந்து கேபினெட் மினிஸ்டரா கொண்டு வந்து அந்த அந்தஸ்து கொண்டு வந்து இதை தனி டிபார்ட்மெண்ட் வச்சாங்க. அப்போ மத்திய அமைச்சராக இருந்த நிதி அமைச்சராக இருந்தவர் சொன்னாரு, 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நாங்கள் என்ன கொடுக்க போறோம்,
ஐசிஸ் கொடுக்க போறோம். 15 வயது கீழ் உள்ளவர்களுக்கு என்ன கிடையாது, ஐசி கிடையாது. நாங்க அப்பயே எங்க மேகசின்ல எழுதணும், இவர் சொல்றது நடக்காது. பைபிள் சிறியோருக்குன்னு சொல்லியிருக்கு, கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. மலேசிய அரசாங்கம் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஐசி, அதுக்கு கீழே இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனா இப்போ பிறந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்தியாவில ஆரம்பிச்சாச்சு. நல்லா கவனிங்க, இந்தியாவில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வீட்டுக்கே சென்று பதிவு செய்யும் திட்டம். வீட்டுக்கே சென்று பதிவு செய்ய திட்டம். வீட்டுக்கு, அதுவும் யாருக்கு பாருங்க, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. வீட்டுக்கு அரசாங்க அதிகாரிகள் 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் தேடி வரப்போறாங்க. வந்து பிள்ளைகிட்ட ஐசி இருக்கான்னு பார்க்க போறாங்க. இல்லாட்டி அங்கேயே போட்டோ எடுத்து பிங்கர் பிரிண்ட் எடுத்து என்ன கொடுக்க போறாங்க, ஐசி கொடுக்க போறாங்க. சரி, இந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு வேகமா ஐசி கொடுக்கணும்? அது எந்த மானியம் வாங்க போகுது, எந்த இடத்துல போய் நிக்க போகுது, எந்த பேங்க்ல போய் ஆக்சஸ் பண்ண போகுது, எதனால இவ்வளவு வேகம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வரப்போற கடைசி ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நான் கடைசி ஜெனரேஷன் உலகத்துடைய கடைசி ஜெனரேஷன் சொல்லல, சபை காலத்தினுடைய கடைசி ஜெனரேஷன். சபை காலம் முடிவடைந்த உடனே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும். அவன் கையில ஒப்படைக்கிறதுக்கான வேலையை தான் இப்ப வேர்ல்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்கே வந்து பிள்ளைய தேடுறதுங்கிறது பைபிள்ல 2 தடவை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எபிரேய பிள்ளைக்கு தான் வீடு தேடி வந்தான். 2வது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் வீடு தேடி வந்தாங்க. அது மோசே காலம், இது இயேசு காலம். இப்ப நம்ம காலத்துல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் வீடு தேடி வராங்க. இது வந்து நீங்க நினைக்காதீங்க ஏதோ இந்தியால மட்டும்னு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லா நடக்குது, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா நடக்குது, இந்தியாவிலும் நடக்குது. எல்லா இடத்துல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு இருக்கு. தேடி பிடிக்கிறாங்க. தேடி பிடிச்சி யாரோ ஒருத்தர் கையில ஒப்படைக்கிறதுக்கான வேலையை உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் செய்யுது. நான் இப்பவும் சொல்லுவேன், இதை செய்யறது இந்திய அரசாங்கம், இதை செய்யறது பக்ரைன் அரசாங்கம் கிடையாது. நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறார்கள். அவர்கள் செய்கிறதான வேலை. அத்தனை பேரையும் கொண்டு போய் வரப்போகிற சர்வாதிகாரிகளை ஒப்படைக்கிறதுக்கான வேலையை செய்து முடிக்க போகிறார்கள். அதுல நம்முடைய பிள்ளைகள் கடைசி தலைமுறை இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இனி நிர்விசாரமாய் இருந்தால் நஷ்டம் நமக்கு தான். இனி வருகையில போகிறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே இன்னைக்கு உங்க பிள்ளையும் நம்ம எல்லா பிள்ளையும் தான் எடுக்கிறோம். நம்மளே தான் வாயால வாக்குமூலம் கொடுக்கிறோம் பிள்ளைய பத்தி. நம்ம ஏதோ டெக்னாலஜி, ஏதோ பாதுகாப்பு நினைக்கிறோம். இல்ல, கொண்டு போய் ஒப்படைக்க போறோம். அப்ப ஆதார் வாங்க கூடாதா? வேற வழியில வாங்கணும். ஆனா ஆதாருக்கு அப்புறம் இது ஒண்ணு வரும், இதைத்தான் போடக்கூடாது. சிப்பு தான் உடம்புல என்ன செய்யக்கூடாது, இம்ப்ளான்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமா சிப்பான்ற ஒரு கேள்வி ஒண்ணு கண்டிப்பாக வரும். சிப் இல்லாம வாழ முடியும், ஆனா எப்படி வாழ முடியாது? இன்னைக்கு இருக்கிற இதே ஃபெசிலிட்டிஸோட கண்டிப்பா வாழ முடியாது. உங்களுக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காதும்பா. அதெல்லாம் வேணுமா, சிப்பு வேணுமா, அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுக்கு நடுவுல எப்படியும் வருகை வந்துவிடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.